படிக்கிற மட்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்திலே வருகின்ற மூல நட்சத்திரம் நிறைந்த ஒரு நன்னாளிலே வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற தோணிக்கல் கிராமத்திலே வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டுவனவற்றை எல்லாம் அள்ளி கொடுத்து அடியவர்களுடைய பெயர்களை எல்லாம் நீக்கி அவர்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை உன்னதமாக இந்த கலியுகத்திலே கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற அருள்மிகு ஆஞ்சநேய பெருமானுடைய சன்னிதானத்திலே அவருடைய ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு காலை தொடக்கம் இங்கே 1008 சகஸ்ட சங்காபிஷேக நிகழ்வுகள், அதைத் தொடர்ந்து விசேட பூஜைகள், ஆஞ்சநேய பெருமானுடைய வீதி உலா வருகின்ற நிகழ்வுகள் நிறைவடைந்து இப்பொழுது தானத்திலே சிறந்ததான உன்னதமான அன்னதானம் என்று சொல்லப்படுகின்ற மகேஸ்வர பூஜை இடம்பெற இருக்கின்றது. இன்றைய கலியுகத்திலே நாங்கள் இறை வழிபாட்டினூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே மேம்பாட்டை அடையக்கூடிய தன்மையை இந்த ஆன்மீகம் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. அந்த வகையிலே இந்த கிராமத்திலே இருந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் சிறப்புற இந்த யாக வழிபாடுகள், ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு யாக வழிபாடுகள் சிறப்புற இடம்பெறுவது வழமை. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய செல்வகுமார் ஐயா அவர்களுடைய அந்த ஆளுமை, அவருடைய ஆஞ்சநேயர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, நம்பிக்கை, அந்த வகையிலே அவரூடாக அந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய அடியவர்களுக்கான துயர்களை எல்லாம் துடைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நிலையிலே இங்கே வந்திருக்கின்ற இவ்வளவு அடியவர்களை நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும், மிகவும் பயபக்தியோடு காலையிலே இருந்து இங்கே வந்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வழிபாடுகளிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற செல்வகுமார் ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நல்லாசைகளை கூறிக்கொள்வதோடு, இந்த ஆலயத்தினுடைய நித்திய அர்ச்சகராக இருக்கின்ற தம்பி உமாரோக சர்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நல்லாசிகளை கூறிக்கொண்டு, அடியவர்கள் யாவையிருக்குமே நல்லாசிகளை கூறிக்கொண்டு, இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே வந்து இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை உலகிற்கு பெருமையாக சாட்டிக் கொண்டிருக்கின்ற தினப்புயல் ஊடக நிறுவனத்தினருக்கும் அவருடைய முகாமையாளர், அதனுடைய ஊழியர்கள், பணியாளர்கள் யாவையிருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நல்லாசிகளை கூறி மீண்டும் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருள் உலகெங்கும் வியாபித்திருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய சகல திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்லாசிகளை கூறி அமைகின்றேன்.